vlog தான் வந்து எடுக்க போகிறோம். என்னோட பர்த்டே vlog வந்து அப்பா மாமாவோட பெட்ரூமில் போய் ஒளின்னு சொல்லியிருக்கு. அதனால நானும் அம்மா போய் உள்ளே ஒளிய போகிறோம். அப்பா வந்து கதை தட்டும் போது நாங்கள் வந்து வெளியே போவோம். சரி வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் கை மாஸ்க் கொடுங்க. A few moments later. மாமா இந்த பக்கம் கிஃப்ட் எல்லாம் ஒழிச்சிருக்குதுன்னு போயிடுச்சு. அப்பா என்ன பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு டெக்கரேஷன் பண்ணுவாங்களா டெக்கரேஷன் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. கிராண்டாக பண்ணாங்கன்னா எனக்கு ஓகே தான். கொஞ்ச நேரமாவது படுப்போம். அது வரைக்கும் அவங்க தட்டும் போது நம்ம பார்க்கலாம் வாங்க. சும்மா சொன்ன படுக்கல. ஏன்னா இது ஒரு மாதிரி ஆனால் எப்படி பண்ணிக்கிறேன். இது நம்ம ஷால்னா அது வரைக்கும் நான் ஒரு பாட்டு பாடுறேன். எனக்காக தான். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. அவள் தான் முடிஞ்சிச்சு. இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாங் பார்த்து சொல்லிட்டு வா. அண்ணன் பாத்திய அப்பத்தி கேக்கேனா அப்பாத்திய அப்பத்தி கேக்கே குட் அப்பாத்திதோ அப்பாத்தி குட் 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 அப்பாச்சே எரட்டி 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 எரட்டி. இந்த ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரே போரா இருக்கு. வாங்க உட்காரலாம். அப்பா அது வரைக்கும் எங்கே நிற்கலாம் சொன்ன கேட்டான்னு பார்க்கலாம். Meanwhile. வரலாமா? சன்னுக்கு சர்ப்ரைஸ். ஐயோ சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அதுதான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது. திறக்கலாமா? நான் திறக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. யாரை கூட்டிட்டு? இல்ல மாமா கூட்டு. நான் வாஸ் கூட்டிட்டு இருக்க பண்ணேன் கூட்டிட்டு. இங்க பாரு சன்மா. ஹேப்பி பர்த்டே சந்திகா. அம்மா கூட்டி விடு. ஏய் உரிக்குதா? ஹேப்பி பர்த்டே சந்திகா. Thank you. மம்மியா? யாரெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ போட்டு எனக்கு உனக்கு தான்டா. ஹேப்பி பர்த்டே. அங்க பாருங்க. A few moments later. Yay, come to it.
ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். ரெடி 1 ஆஹா 2 3 இப்படி வச்சு இப்படி ம் என்ன வெடிக்கவே இல்லையே. என்ன வெடிக்கவே இல்லை. திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். கான்ஃபிட்டி வந்து உள்ளதான் வச்சிருக்கணும். ஏன்னா போதரவே கான்ஃபிட்டி வெடிக்கும் போது கேக் நல்லா வந்து நாஸ்தியாக கேக்கே சாப்பிட முடியல. அதனால இந்த தடவை கேக்கு மேலே படக்கூடாதுன்னு நாங்கள் வெளியே வந்து பண்ணி விட்டோம். பாருங்க ஒரு நிமிஷம் தலையை உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டு மாடு வந்து கான்ஃபிட்டி வெடிக்கிறேங்கிற பேரில் அது பயந்துருச்சு. அதான் இதில் இருக்கிறது ஒரு காமெடியே. உள்ள போடலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாய் மட்டும் கேக் சாப்பிட்றேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் உங்களுக்கும் ஒரு வாய். எனக்கு இந்த பர்த்டே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் இங்க வாங்க. நமக்கு ஒன்று சொல்ல நானா அம்மா வா. சரி எடுத்துட்டு வா. இப்பதான் எல்லா கிஃப்ட்ஸ் இருக்கு. சார் எத்தனை கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. வாட் இருங்க. எனக்கு இந்த பர்த்டே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த பர்த்டே நான் மறக்கவே முடியாத பர்த்டே. ஏன்னா நாங்கள் ஓல்டேஜ் ஹோம் போயிருக்கோம். அதுக்கப்புறமா அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அன்பாக்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும் மறந்துட்டேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. அத்தையும் அத்தையோட தம்பி அஜிமாவும் இப்போ இல்லை. ஏன்னா அவங்க ஊரில் இருக்காங்க. அஜிமா வந்து தேவூரில் இருக்காங்க. அத்தையும் தம்பியும் மார்பூரில் இருக்காங்க. அதனால் அவங்க 3 பேர் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க.